வணக்கம் அன்பர்களே. இன்னைக்கு வேல்மாறலுடைய 3வது பாடல் பார்க்கலாம். பனக்கை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்திடும் நீ களத்து முளை தெரிக்கவரமாகும். இப்போ இது எப்படி பாடுறதுன்னு பார்க்கலாம். பனக்கை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்திட நிகளத்து முளை தெரிக்கவரமாகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. இப்போ இந்த பாடலுடைய அர்த்தத்தை பார்க்கலாம். அஞ்ஞானத்தில் மூழ்கி தக்கன் என்பவன் ஒரு யாகம் செஞ்சுட்டு வந்தான். அந்த யாகத்துல இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் எல்லாம் பங்கேற்றனர். இதனால் சிவனின் கோபத்திற்கு ஆளாகினர். இதனால் ஏற்பட்ட கர்ம வினையால் பிற்காலத்தில் அவர்கள் சூரபத்மனால் சிறையில் அடைக்கப்பட்டு துன்பத்திற்கு ஆளாகினர். இதுதான் அந்த குட்டி கதை. இப்போ இந்த பாடலை பிரித்து படிக்கலாம். பனக்கை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள். பனைமரம் போன்று இருக்கும் துதிக்கையும் முகத்தில் அணிந்த சித்திர வேலைப்பாடுகள் நிறைந்த சீலையும் 2 கபால மத நீரையும் தவளகஜம் வெண்மை நிறம் கொண்ட யானையும் ஆகிய ஐராவதத்தை குறிக்கும். பனக்கை முக படக்கரட மதத்தவள கஜம், இது ஐராவதத்தை குறிக்கிறது. கடவுள் அப்படின்னு யாரை சொல்றாங்கன்னா இந்த ஐராவதத்தை வாகனமாக கொண்ட இந்திரனை குறிக்கிறது. அப்பேற்பட்ட இந்திரனின் கால்களில் விலங்கிடப்பட்டது யாரால? சூரபத்மனால. பதத்திடும் நீ களத்து முளை தெரிக்கவரமாகும். அந்த கால்களில் உள்ள விலங்கின் ஆணிகள் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆணிகள் எல்லாத்தையும் ஒரே அடியில் தெரித்து விழுமாறு உக்கிரமாக ஓங்கி அடித்த வேலே. இதுதான் அந்த பாடலோட பொருள். இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒன்று வேலுடைய சக்தி, 2வது முருகனின் அருள் இருக்கும் போது எப்பேற்பட்ட கர்ம வினையாக இருந்தாலும் அது நீங்கும் அப்படிங்கிறது. இதை மனசில் வச்சு நம்ம இந்த பாட்டை பாராயணம் பண்ணலாம். வேலும் மயிலும் சேவலும் துணை.